நாணய ஏற்ற இறக்கங்கள் இருந்தபோதிலும் அமெரிக்க டாலருக்கு எதிராக தேசிய நாணயத்தின் மதிப்பு குறைந்து வருவதால் இறக்குமதி பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற கவலைகளை நிதி அமைச்சகம் சமீபத்தில் தெளிவுபடுத்தி உள்ளது. நாணயத்தின் நகர்வை ஒப்புக்கொண்டாலும் பலவீனமான நாணயம் பொருளாதாரத்தின் சில துறைகளுக்கு சாதகமான அம்சங்களை வழங்கும் என்று அமைச்சகம் உறுதியளித்தது. தற்போதைய நிதித் திட்டம் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கவலைகள் ஆதாரமற்றவை என்பதே அமைச்சகத்தின் முக்கிய செய்தியாகும். தாக்கம்: நிதித் திட்டம் பணவீக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று பார்த்தாலும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை நம்பியிருக்கும் வணிகங்களுக்கும் நுகர்வோருக்கும் நாணய மதிப்பு குறைந்தால் செலவு அதிகமாகலாம் என்பதை அமைச்சகம் ஒப்புக்கொண்டது. இந்த நிகழ்வுக்கு இறக்குமதி பணவீக்கம் என்று பெயர். ஒரு நாட்டின் நாணயம் பலவீனமடையும்போது வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் பொருட்கள் உள்நாட்டு சந்தையில் அதிக விலை கொண்டதாக மாறும்போது இது பொதுவாக நிகழ்கிறது. சில முக்கிய இறக்குமதி பொருட்கள் நாணய மதிப்பு குறைவுக்கு ஆளாகின்றன. இதில் பின்வருவன அடங்கும். தாக்கம்: கச்சா எண்ணெய் தாக்கம்: அமெரிக்க டாலர்களில் விலை நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு பெரிய உலகளாவிய பண்டமாக இருப்பதால் பலவீனமான உள்நாட்டு நாணயம் நேரடியாக எண்ணெய் இறக்குமதிக்கான அதிக செலவாக மாறும். இது எரிபொருள் விலைகள் மற்றும் போக்குவரத்து செலவுகளை பாதிக்கும். மின்னணு சாதனங்கள் தாக்கம்: பல தொழில்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மின்னணு சாதனங்கள் நம்பியுள்ளன. நாணய மதிப்பு குறைவு உற்பத்தி செலவை அதிகரிக்கலாம் மற்றும் மின்னணு பொருட்களின் விலையை உயர்த்தலாம். தாக்கம்: தொழில்துறை மூலப்பொருட்கள் தாக்கம்: தொழில்துறையின் பரந்த அளவிலான இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களைச் சார்ந்துள்ளன. அதிகரித்த இறக்குமதி செலவுகள் பல்வேறு துறைகளில் உற்பத்தி செலவுகளை பாதிக்கலாம். இந்த சாத்தியமான விலை உயர்வுகள் வணிகங்களுக்கான அதிக செலவுகள் மற்றும் நுகர்வோருக்கான அதிகரித்த செலவுகளாக பின்னர் மாறும். இது ஒட்டுமொத்த வாழ்க்கைச் செலவையும் பாதிக்கக்கூடும். தாக்கம்: வெள்ளிப்பூச்சுக்கள் ஏற்றுமதி போட்டித்தன்மை: இந்த கவலைகள் இருந்தபோதிலும் பலவீனமான நாணயத்தின் குறிப்பிடத்தக்க நன்மையை அமைச்சகம் அடிக்கோடிட்டுக் காட்டியது. மேம்பட்ட ஏற்றுமதி போட்டித்தன்மை. மதிப்பிழந்த நாணயம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை சர்வதேச வாங்குபவர்களுக்கு மிகவும் மலிவுடையதாக மாற்றும். இந்த நன்மை ஜவுளி உற்பத்தியாளர்கள், மருந்துப் பொருட்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற ஏற்றுமதி சார்ந்த துறைகளுக்கு குறிப்பாக நன்மை பயக்கும். அதிகரித்த போட்டித்தன்மை பொருளாதார நடவடிக்கைகளை தூண்டலாம், வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம். தாக்கம்: மத்திய வங்கியின் எச்சரிக்கையான நிலைப்பாடு நாட்டின் மத்திய வங்கி சமீப காலம் வரை வட்டி விகிதங்களுக்கு நிலையான அணுகுமுறையை பராமரித்து வந்தது. பெஞ்ச்மார்க் ரெப்போ விகிதத்தையும் தற்போதைய அளவிலேயே வைத்திருந்தது. இருப்பினும் மத்திய வங்கி அதன் வரவிருக்கும் கொள்கை கூட்டத்தில் சூழ்நிலையை கவனமாக மறுமதிப்பீடு செய்யும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வங்கியின் முடிவெடுக்கும் செயல்முறை உலகளாவிய நிச்சயமற்ற நிலை, உள்நாட்டு பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் நாணய நகர்வுகள் உள்ளிட்ட காரணிகளின் கலவையால் பாதிக்கப்படக்கூடும். நாணய மதிப்பு குறைவு மற்றும் இறக்குமதி பணவீக்கம் குறித்த கவலைகள் இருந்தபோதிலும் நிதி அமைச்சகம் நம்பிக்கையுடன் உள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான தற்போதைய நிதித் திட்டம் பணவீக்க அழுத்தங்களை தீவிரப்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் உறுதியாக உள்ளனர். அதே நேரத்தில் ஏற்றுமதி சார்ந்த துறைகளுக்கு பலவீனமான நாணயத்தின் நன்மைகளையும் பயன்படுத்திக் கொள்ள இலக்கு வைத்துள்ளனர்.